நம்மளோட சோஷியல் மீடியா ஃபீட்ஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் ரிசல்ட்ஸ் ஆஃப் மெனி திங்ஸ். ஸோ நம்ம ஒரு ரிலவெண்டா ஒரு ஆட் பார்க்குறோம் அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அந்த சோஷியல் மீடியா ஆப்புக்கு பல வெப்சைட்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாவா இருக்கும். ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டை விசிட் பண்றோம் அப்படிங்கும்போது அதுல போய் நம்ம என்ன தேடுறோம், எதை பத்தி பேசுறோம், எதை பத்தி சேட் பண்றோம், இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி நமக்கு ரெலவெண்டான ஆட்ஸ் வந்து நமக்கு காமிப்பாங்க சோஷியல் மீடியா ஃபீட்ஸ்ல. ஸோ நம்ம ஃப்ரீயா ஒரு சோஷியல் மீடியா ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஃப்ரீ கிடையாது. ஸோ நம்ம தான் நம்மளுடைய டைம் அண்ட் டேட்டாவை வந்து பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ மெட்டால எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை எப்படி ஆஃப் பண்றது, இன்ஸ்டாகிராமுக்கு போய்க்கோங்க, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிட்டு மேல செட்டிங்ஸ் போயிட்டு அங்க சர்ச் பண்ணுங்க. ஆஃப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா ஆஃப் இன்ஸ்டாகிராம் என்னென்ன ஆக்டிவிட்டி ட்ராக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ போனீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து காட்டும். இதுல பாஸ்ட் ஆக்டிவிட்டியை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போதிய இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ கிளியர் பண்ணாதீங்க. டிஸ்கனெக்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் ஏதாவது சஸ்பீஷியஸ் வெப்சைட்ஸ் இல்லை டோட்டலி நீங்க வந்து அதுலேருந்து டேட்டா நான் ஷேர் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு டிஸ்கனெக்ட் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி கொடுத்துடலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த வெப்சைட்ல போய் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அதை ட்ராக் பண்ணாது. அதில் வந்து படிச்சீங்கன்னா அதுவே சொல்லும். இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்டில் அதுக்கு வேற விதமான டேட்டா அந்த சைட்ல இருந்து கிடைக்கலாம். அதை வந்து ஆட்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து அதை எந்த சைட்டை வேணாம்னு சொல்லி டிஸ்கனெக்ட் பண்ணீங்களோ அந்த சைட் சம்பந்தப்பட்ட ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டில் காமிக்கப்படலாம். வேற விதமான சோர்சஸ் வந்து காமிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு தேவையில்லாத நிறைய சைட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதில் சர்ச் பண்ணி நீங்க பார்த்து உங்களுக்கு தேவையில்லாத சைட்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிறது நல்லது.